ஒரு 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார். அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது 2 கோடி பேருக்கு, அது வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க. அதில் நீங்கள் எத்தனை கோடி பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்னொன்று வந்து தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் அருண்ராஜ் வந்து பேசினார். அவர் கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லும் போது கூட எங்களை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணல. ஆனால் சிபிஐ வழக்கை காட்டி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து டெல்லிக்கு போகிறாரு, தாவேகாவுடைய தலைவர் போகிறாரு. அப்போ வந்து நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, புதுசாக ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் அது தொகுதியை பொறுத்து பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த சிபிஐ வழக்கை காட்டி மிரட்டிட்டு நீங்கள் வந்து தாவேகாவை வந்து கூட்டணிக்கு அழைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொன்று, தாவேகாவை கூட்டணியில் அழைச்சாலும் பெரியாருடைய புகைப்படத்தை நீங்கள் வச்சுருப்பீங்களா, அதை ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா இன்னொரு கேள்வி. பிரதமர் வருகின்ற பொழுது பெரியாருடைய படத்தை வந்து நீங்கள் நீக்கிறீங்க. அப்போது அதிமுகவோட தலைமையில் பாஜக இருக்கிறதா இல்லை பாஜகவுடைய தலைமையில் அதிமுக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி என்னோட கேள்வி. 15 லட்சம் மேட்டருக்கு 1000 தடவை பிரதமர் பேசுனதுக்கு வேர்டு பை வேர்டு தமிழில் இங்கிலீஷில் எல்லாம் பேசி நாங்கள் டிரான்ஸ்லேஷன் போட்டுட்டோம். அவர் சொன்ன கருத்து என்னென்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கருப்பு பணம் வெளிநாடுகளில் இருக்கின்றது அப்படின்றது அவருடைய கருத்து. எந்த ஒரு இடத்துலையோ இல்லை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி புத்தகத்திலையோ இல்லை ஒரு பிரிண்ட் வைஸாவோ இல்லை ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைத்தோ எந்த இடத்துலையுமே இவர்கள் சொன்னது போல் ஒரு வாக்குறுதியாக அந்த பாயிண்ட் சொல்லலை. அந்த பேச்சிலேயே கூட எல்லாரு கணக்குலையும் 15 லட்சம் போடுவோம் அப்படின்றது சொல்லலை. பலமுறை இதை தெளிவுபடுத்திட்டோம். அதனால் இதற்கான பதில் அதுதான், 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு. அது வந்து வாக்குறுதிகளில் சொன்னது. இப்போது முத்ரா கடன் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். இப்போ முத்ரா கடனுடைய தேவை எதனால் வந்ததுன்னா, 2014 வரைக்குமே இந்த நாட்டில் யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேங்க்கில் போய் லோன் வாங்கணுன்னா ஷூரிட்டி இல்லாமல் லோன் வாங்க முடியாது. அதுதான் நிலைமை. அதனால என்னாச்சுன்னா, கந்து வட்டி தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பலர் தொழில் முனைவர்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க நிறைய அதனால் பாதிக்கப்பட்டு மீட்டர் வட்டி அந்த வட்டி இந்த மாதிரிலாம் கொடுத்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க. அப்போ ஒரு தொழிலை புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கணுன்னா அதற்கு வந்து ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கடன் வாங்குவது அப்படின்ற ஒரு சிஸ்டமே நம்ம நாட்டில் இல்லாமல் இருந்தது. முத்ரா கடன் ஒன்று கொண்டு வந்ததுக்கான காரணம் 50,000 5 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். அது வந்து இப்போ 20 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஷூரிட்டி இல்லாமல் கடன் முதல்ல கொண்டு வந்தது நம்ம அரசாங்கம் தான். அந்த முத்ரா கடனில் தமிழகத்தில் இவ்வளோ கோடி பயனாளிகள், இந்தியாவில் இவ்வளோ கோடி பயனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐஎம் பெங்களூரில் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. சரிங்கண்ணா, எனக்கு அது ஓகே, அந்த புரிதல் எனக்கு ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு குறிப்பிட்டு இவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் கேட்குறது நீங்கள் புள்ளி வருமா இல்லாத நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. இங்கே எத்தனை பேர் இருக்குதுப்பா, இங்கே மித்தல் வருது, ஹெராயின் வருது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இத்தனை புள்ளி விவரத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இத்தனை இளைஞர்களுக்கு, இத்தனை கோடி பேருக்கு நாங்கள் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தோம், இத்தனை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தோம் அப்படிங்கிற. அப்போ ஐஐடியில் எத்தனை பேர் வேலைவாய்ப்பு கொடுத்தீங்க, ஐடியில் எத்தனை பேர் வேலைவாய்ப்பு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை நீங்கள் ஃபிகர் எனக்கு சொல்ல தெரியல. பட் தமிழ்நாட்டில் பண்ணது சொல்கிறேன். ஒரே ஒரு உதாரணம், இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு. அதன் மூலமாக தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய பெகட்ரான் ஆகட்டும், ஹொசூரில் இருக்கக்கூடிய டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் ஆகட்டும், ஐஃபோன் உற்பத்திக்குன்னு இங்கே ஒரு ஃபுல் இக்கோ சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா கடந்த 7-8 ஆண்டுகளில். அது முழுக்க மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஐஃபோன் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த நிறுவனங்களில் 3 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள், 10 லட்சம் மறைமுக வேலைவாய்ப்புகள் இந்த அரசாங்கத்தினால ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபின்னு இப்போ பெருமையாக சொல்கிறாங்க திமுக அரசாங்கம், நாங்கள் வந்து இந்தியாவிலேயே முதல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜிஎஸ்டிபியில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் வெறும் பிஎல்ஐ எலக்ட்ரானிக் லிங்க் ஸ்கீம்னால் மட்டும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கிறது. அதனால் இந்த ஒரே ஒரு திட்டத்தில் மட்டும் இவ்வளோ வேலைவாய்ப்புகள் மத்திய அரசாங்கம் நேரடியாக உருவாக்கி இருக்கின்றது. அந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக பல கோடிகளை அது தாண்டும் அப்படின்ற நம்பிக்கை. அது நான் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இண்டஸ்ட்ரி வாரியாக உங்களுக்கு கரெக்டான ஃபிகர்ஸ் கொடுக்குறேன்.